காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி மகனோட திருமண விழால பாரம்பரிய முறைப்படி சேலையெல்லாம் கட்டி எல்லாரோட கவனத்தையுமே தன் பக்கம் ஈர்த்த ஒரு பர்சன் அப்படின்னா நீதா அம்பானி அவர்கள். அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம். ரிலையன்ஸ் குடும்ப தலைவர் அப்படின்னா முகேஷ் அம்பானி அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இவரோட இளைய மகனோட ஆனந்த் அம்பானி அவர்களுக்கு இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. ஜூலை 12ஆம் தேதி இவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 1ல இருந்து 3ஆம் தேதி வரைக்கும் இவங்க வேற லெவலா இந்த ப்ரீ வெட்டிங் அப்படிங்கிற சொல்லுவாங்கல்ல, அதுக்கான ஃபெஸ்டிவலை சூப்பராவே கொண்டாடி இருக்காங்க. முக்கியமா சொல்ல போனோம்னா குஜராத்ல இருக்க ஜாம்நகர் பகுதியில தான் இந்த ஃபங்க்ஷன் ரொம்பவே சூப்பரா நடந்திருக்கு. ஏராளமான பிரபலங்களும் கலந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கெஸ்ட் எல்லாருமே பார்த்து அவங்கள இன்வைட் பண்றது மட்டும் இல்லாம எல்லாருமே சூப்பரா வரவேற்கிறதுக்காக அந்த லைட்ஸ் எல்லாம் வச்சு மலர்கள்லாம் தூவி வேற லெவலா டெக்கரேஷன் எல்லாம் இருந்துச்சாமா. அது மட்டும் இல்லாம எல்லாருமே செம்ம ஹாப்பியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. இதுல 3 நாள் ஃபங்க்ஷனுக்குமே இன்னொரு நாளைக்கு என்னென்ன ட்ரெஸ் தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பிக்ஸ் பண்ணிருக்காங்க. வந்திருக்க கெஸ்ட் ஆல்சோ இந்த நாளைக்கு ட்ரெடிஷனலா அந்த ட்ரெடிஷனலோட தான் வந்தாங்களா. 3வது நாள் அதாவது முகேஷ் அம்பானியோட மனைவியான நீதா அம்பானி போட்டிருந்த ட்ரெஸ் தான் இன்னைக்கு பரபரப்பா பேசப்பட்டு வந்திருக்கு. அப்படி என்னதான் அவங்க உடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் பட்டதா உடுத்திருந்தாங்க. இது மக்களுக்கு இடையில பெரும் வரவேற்பையும் எடுத்துட்டு வந்திருக்கு. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் பாரம்பரியம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட கௌரவிக்கிற ஒரு விஷயம். ஆனா தன்னோட புடவைய கைத்தறி நெசவாளர்களை போற்றும் வகையில இன்னைக்கு அவங்க நெஞ்ச ஒரு புடவைய, அதுவும் காஞ்சிபுர பட்டு புடவைய அவங்க உடுத்திருக்க அந்த விஷயம் சோசியல் மீடியால பயங்கரமா பேசப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்களால முடிஞ்சா எப்பேற்பட்ட ட்ரெஸ் கூட வாங்கலாம். ஆனா நம்ம நெசவாளர்களை உயர்த்தி நிக்க வைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட பாரம்பரியத்தை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற மாதிரி அதுல கவனம் செலுத்தி அவங்க மக்கள் மத்தியில ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்திருக்காங்க. இந்த செய்தி தான் சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. என்னதான் மாடல் உடைகள்லாம் வந்திருந்தாலும் நம்ம ஊரு பெருமையை சொல்ற மாதிரி சேலை கட்டிட்டு போனா தானே அங்க மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அது எல்லாத்தையும் தூக்கி நிறுத்துற வகையில தான் இன்னைக்கு அம்பானி வீட்டு ஃபங்க்ஷன்ல அம்பானியோட மனைவி கட்டியிருந்த அந்த புடவை பத்தி தான் மக்கள் எல்லாருமே பேசும் பொருளா இப்ப மாறி இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.